ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம வெயிட் லாஸ் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். அப்புறம் என்னோட மார்னிங் எனர்ஜிக் ஆஃப்ரெஷோட நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோட டேவை நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்புறம் எங்களோட குட்டி பாஸ் இன்னைக்கு என்ன நான் வர்றதுக்குள்ளே அவர் ஆஃப்ரெஷ் ஆல்ரெடி எடுத்துட்டாரு. இப்போ அவர் என்ன குடிச்சிட்டு இருக்காரு நான் அவர்கிட்டே கேட்கலாம். ஹாய் குட்டி பாஸ், குட் மார்னிங். என்ன ஷேக் இது? என்ன ஃப்ளேவர்? ஒழுங்கா வாங்கிச்சு பேசுங்க. என்ன ஃப்ளேவர் இது? இன்னொரு ஃப்ளேவர் ஏதோ கலந்துருக்காங்களே. என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துடலாமா? வெயிட் லாஸில் இருக்கிறவங்க பனானா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் பனானா வந்து கேலரிஸ் வைஸ் அதிகம். ஸோ அதனால் பனானா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் நம்மளோட ஃபார்முலா 1 யம்மி ஷேக்கில் பனானா ஃப்ளேவர் இருக்குது. அதனால் வெயிட் கெயின்லாம் ஆகாது. ஸோ இன்றைக்கி நான் என்னென்ன ஃப்ளேவர்னா வெனிலா, மேங்கோ கிடையாது, பனானா கேரமல், அதுக்கப்புறமா குல்ஃபி 3 ஃப்ளேவர் போட்டு நான் எடுத்திருக்கேன். டேஸ்ட்டு வாயில் வச்சா எடுக்கவே மனசு வரல, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் ஆஃப்ரெஷ் வந்து எடுத்தாச்சு. ஆஃப்டர்நூனுக்குள்ளே 2 லிட்டர்ஸ் தண்ணியும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்னோடய வெயிட் வந்து சேம் 83.9 kg தான் இருந்தேன், சேம் வெயிட். அதுக்கப்புறமா ஈவினிங் போல் ஒரு ஆஃப்ரெஷ் எடுத்துட்டேன். வெளியில் போனதுனால லஞ்ச் ஃபோட்டோ எடுக்க முடியல. நைட்டுக்குள்ளே 4 லிட்டர்ஸ் தண்ணி குடிச்சிட்டேன். நைட் 7 o'clock இன்றைக்கி என்னோடய எம்மி ஷேக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தேங்க்யூ.